ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தென்னந்தோப்பு. நம்முடைய இரண்டாவது தலமாக விளங்கக்கூடிய முருகனுடைய இந்த ஆறுபடை வீடு சொல்கிறேன் இல்லையா, திருத்தணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஷூட் எடுத்தோம். அதே அடிப்படையில் இந்த பக்கம் நம்ம அரக்கோணம் டு சோளிங்கர் போகிற வழியில் அருமையான ஒரு விலாக் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் கிட்டத்தட்ட திருத்தணி பக்கம்தான். திருத்தணி பக்கத்தில் சோளிங்கர் இருக்குது இல்லைங்களா, சோளிங்கர் டு அரக்கோணம் ரோட்டில் கரிக்கல் என்ற ஒரு கிராமம். ஓகேவா, கரிக்கல் என்ற கிராமத்தில் நம்முடைய முருகர் கோவில் அருமையான நேச்சுரலுங்க. பக்கத்தில் பாருங்கள், நல்லா மலை ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை வளர்ந்து நின்று இருக்க பாருங்கள். கம்பீரமான ஒரு தோற்றம். இந்த தோற்றம் பாருங்கள், அப்படியே நேச்சுரலும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை சம்பந்தமான ஒரு வழித்தளத்தில் தான் நம்முடைய கடவுள் அமைஞ்சிருக்காரு. நம்முடைய முருகர் அருமையாக இருக்கார் பாருங்கள். நிறைய பேர் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தா முருகர் கோவிலுக்கு உள்ளே போகிறதில்ல அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் என்னென்னா, நம்ம வேலைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி கடவுள் முருகர் அம்மன் அந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட கோவில் எல்லாமே எடுத்து போகிறோம். எந்த இடத்துல இருக்குது சரியா, அம்மனுடைய தரிசனம், முருகருடைய தரிசனம், விநாயகர் கோவில் அந்த மாதிரி கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் போடுறதுனால நமக்கு உள்ளே போய் தரிசனம் பண்ணுற அளவுக்கு நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால அந்த கோவிலுடைய எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நம்ம கொடுத்துட்டு நம்முடைய வேலையை தொடரும். சரிங்களா. ஸோ நம்ம பார்த்திங்கனாக்கா இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கோவிலில் சில பல நிறைய பூஜைகள் நடக்குது. அதில் இல்லாமல் எஸ்பெஷலாக நம்முடைய அந்த முருகர் சம்மந்தப்பட்ட அனைத்து விழாக்களும் இந்த கோவில் மிகப்பெரிய பிரசித்தி பெறுது. ஸோ இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு ஒரு சில கோவில்களில் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாமல் போயிடுது. ஏன்னா ஒரு பிரபலமான கோவில் இப்போ திருத்தணி அப்புறம் திருப்பரங்குன்றம் அந்த மாதிரி ஒரு பிரபலமான கோவில்கள் தான் நம்முடைய தமிழ் கடவுள் முருகர் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரியான கோவில்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம சரி வர பின்பற்றுறதில்லை. சரிங்களா. அதனால் இந்த கோவில்கள் அனைத்துமே நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரிங்களா. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம். சரிங்களா. அந்த சோளிங்கர்லேருந்து அரக்கோணம் போகிற வழியில் இந்த கோவில்கள் இருக்குது. கோவிலுடைய சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேண்டதை தமிழ் கடவுள் முருகர் கைவிடாமல் கொடுக்குறாருன்றது தான் ஒரே ஒரு கருத்து. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு அதிகப்படியான நடைப்பயணம்னாக்கா இப்போ ஸ்டெப்ஸ் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். அதே மாதிரி மனசில் என்ன வேண்டுறோமோ அது 100% நிறைவேற்ற முடிய அருமையான திருக்கோவில் தான் இந்த கரிக்கல் முருகர் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னாக்கா வேலூர்லேருந்து ஷோலிங்கர்லேருந்து அரக்கோணம் போகிற வழியில் கரிக்கல் ஸ்டாப்பிங். சரிங்களா. நான் நிறைய கோவில்கள் சொல்கிறத விட நீங்கள் நேராக கோவிலோட தரிசித்து அதனுடைய விளைவாக தரிசிச்சதோடைய விளைவாக என்னென்ன நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு நிறைய விஷயங்கள் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. நானும் கோவில் போயிருக்கேன். ஸோ நாளும் நான் போகிறேன், நீங்களும் வாங்க. எல்லாமே சேர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டின் ஒற்றுமைக்காகவும் சரிங்களா, தவறான வழியில் போகிற இளைஞர்களை காப்பாற்றுறதுக்காகவும் மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காகவும் எல்லாமே தமிழ்நாடு நல்லா இருக்குன்றதுக்காக நானும் என்னுடைய வேண்டுதலை நான் முருகர்கிட்ட வைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய வேண்டுதலை வாங்க. சரிங்களா. ஸோ இதே மாதிரி என்னுடைய தென்னந்தோப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் நிறைகள் குறைகள் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பபாய்.